இல்ல அதுதான் கேட்குறேன், அது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம்? இப்போ 120 சீட்டு நீங்க சொல்ற மாதிரி திமுகனா இவங்க கூட்டணியில் கிட்டத்தட்ட 13 கட்சிகள் இருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கும் நீங்க சீட்டு கொடுத்தாகணும். கூடுதலா இப்போ வந்து கமலஹாசன் வராரு, ஒருவேளை தேமுதிக உள்ள வருது அப்படின்னா இந்த கூட்டணி எல்லாத்தையும் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? ஒன்று வந்து போன வாட்டி 21 ஃபார்ம் ஏற்கனவே இருக்க கூட்டணியில் இருக்க பழைய கட்சிகள் சிபிஎம் சிபிஐ இவங்க எல்லாமே இரட்டை இலக்கத்துல வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் அழுத்தம். அந்த இரட்டை இலக்கம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. அது ஏன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியோட இடங்கள் குறைய அது மெஜாரிட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சினே இருக்கும். அதனால அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறதுக்கு விரும்பல இந்த வாட்டி. அதுவும் 4 கார்னர் சீட்ல ரொம்ப வெற்றி தோல்விகள்லாம் ரொம்ப குறைந்த வித்தியாசத்தில் போறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால, விஜய் எந்த இடத்துல யாரை ஸ்பாயில் பண்ணுவார் தெரியாத இருக்கிறதுனால அதிகமான இடங்களில் போட்டி போறதுக்கு தான் திமுக விரும்புது. அதனால வந்து 188 இடங்களை அவங்க 175 தான் குறைக்கணும்னு முதல்ல பார்த்தாங்க. இப்போ தேமுதிக வரதுனால 170 வந்தால் 170 பண்ணுவாங்க. தேமுதிக வரலன்னா 175 இடங்களில் போட்டி போடுறது நிச்சயம். மீதி இருக்கிற 13 இடங்களை வேணா போன வாட்டி போட்டி போட்ட 13 இடங்கள் உதயசூரியன் போட்டி போட்ட 13 இடங்களை பிரித்து தருவாங்க. அதை யாருக்கு 1 கூட தருவாங்களோ இல்லை 2 கூட தருவாங்களோ, காங்கிரஸுக்கு 28 தருவாங்களோ 30. அதுதான் இந்த சினாரியோ பார்க்கும்போது காங்கிரஸுக்கு அவங்களுக்கு 25 28 ஆகலாம். அவ்வளவுதான். 28 ரொம்ப பிரஸ் பண்ணா 30 ஆகலாம். இது வந்து ஏத்துக்காது வந்து காங்கிரஸ் அல்டிமேட்டா முடிவு பண்ணுவாங்க. அதாவது இது தாவே காட்ட போனா இதே 18 பேரை நம்ம எம்எல்ஏ ஆக முடியுமா முடியாதானா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இவங்க கொடுக்கறத ஏற்றுக்காது அல்லது ஷேரிங் ஆஃப் பவரை பற்றி கேள்வியே இல்லை. அது உங்க குழு பேசினாலுமே அது ஏற்கனவே எடுத்த முடிவு தான். அது அவர் சொல்லிட்டார், வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அது ஸ்ட்ராங்காக சொல்லியாச்சு. இடங்கள் வந்து நிச்சயமா வந்து இந்த வாட்டி திமுக வந்து கண்டிப்பாக ஒரு 175 இடங்கள் தேமுதிக வரலைன்னா வந்ததுன்னா ஒரு 170 இடங்கள் அவங்க போட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்க குறைஞ்சாங்கன்னா அது வந்து அவங்கள பற்றின ஒரு இமேஜை குறைக்கும் மக்கள் மத்தியில். அவங்க நம்பர்ஸ் குறைய அது குறையும். அதனால இவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து காங்கிரஸ் கேட்குற மாதிரி காங்கிரஸ் 70 தொகுதி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ பிஜேபி கூட 70 தொகுதி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி கொடுக்க மாட்டார். அவர் 40 கொடுக்க போகிறார், இல்லை 35 கூட கொடுக்கலாம், சொல்ல முடியாது. தினகரனுக்கு சேர்த்தே கொடுப்பார் அவர். அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க திமுக வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் வந்து நம்ம போட்டி போகிற இடத்த 170க்கு கீழே போகக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. ரைட் சாமிநாதன், இந்த அரித்மெட்டிக் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பிரியன் சொல்கிற மாதிரி தான் இருக்க போதா இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்? இல்லை, திமுக விரும்புகிறாங்க நம்ம ஒரு 170 முதல் 180 தொகுதிகள் வர போட்டினேன். ஏன்னா தொடர்ச்சியாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிறாரு. என்னைக்கெல்லாம் திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் கொடுத்துருக்காங்களோ அப்பெல்லாம் இறங்கு முகமாக இருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தலில் 63 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டிட்டு 5 தான் ஜெயிக்கிறாங்க. 2016 41 போட்டிட்டு 8 தான் ஜெயிக்கிறாங்க. கடந்த தேர்தலில் 25 போட்டிட்டு 18 ஜெயிக்கிறாங்க. பட் அது விஷயம் இல்லை. காங்கிரஸ் கட்சி இப்போ திமுகவுக்கு ஆட்சியை தக்க வைக்கணும், ஒரு பெரிய மார்ஜினில் வரணும், ஒரு எண்ணம் இருக்கு. காங்கிரஸுக்கு அந்த எண்ணம் தேவையில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தங்களை நிலைநிறுத்தணும். இன்னொன்று, இப்போ அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விசிகா தான் முதல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு குரல் எழுப்பினது. அந்த கட்சியை வைத்து தான் விஜய் போன்றவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னார். இன்னமுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட்லாம் பொதுவெளியிலே பேசுறாங்க. கடந்த காலங்களில் எங்களுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வெறும் 6 சீட்டோட அடைக்கிட்டாங்க, கூடுதல் சீட் இந்த முறை கேட்போம், இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே இப்ப நீங்க 5 சீட்டு கேட்கறாங்க. 5 சீட்டு 6 சீட்டு கேட்கறாங்க. இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் திமுக குறைவா கொடுக்குன்னு பொதுவெளியில விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க சிறுபான்மையினர். ஸோ அப்போ விஜய் போன்ற புதிய சக்தி வந்திருக்கனால திமுக கடந்த காலங்களில் செய்த அணுகுமுறை போன்று நம்ம ஒரு 170 சீட்ல நிற்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான முடிவெடுத்து அதை நிர்பந்திக்க முடியாது. இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் கட்சி இவ்வளவு எதிர்ப்பு குரல் எழுப்புறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ அந்த குரலை இன்னும் பேசாம இருக்காங்க. ஏன்னா பக்கத்து இலைக்கு பாயசத்தை வர்றாரு, அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தன்னாலே கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இதனால தான் அந்த கட்சிகள் பேசாமல் இருக்காங்க. நீங்கள் திமுக கூட்டணி என்பது இன்னைக்கு ரொம்ப செட்டில் ஆகி அமைதியாக இருக்குது. காங்கிரஸ் மட்டும் தான் எதிர்க்கிறது போன்று இருக்குது. பட் காங்கிரஸுக்கு நீங்கள் கூடுதலாக 5 சீட்டு கொடுத்தாலும் 3 சீட்டு கொடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 2 சீட்டாக கொடுக்க வேண்டியிருக்கு. 10 கட்சி கூட்டணினாலே 20 சீட்டு போயிருது. இங்கே விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கிட்டத்தட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மையம், அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தாலே 20 சீட்டு கிட்ட அவங்க வந்து இழக்க வேண்டியதாக இருக்கு. அவங்க வெற்றி பெறாங்க, தோல்வி அடைகிறாங்க என்பது 2வது பட்சம். இன்னொன்று, நீங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்தீங்க 25 சீட்டு கொடுத்தாங்க, 18 ஜெயிச்சாங்கன்னா ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த தொகுதியும் திமுக தானே எடுத்துக்கிட்டாங்க. சந்திரகுமார் போட்டியிட்டாரு, பழைய தேமுதிக வந்தவர், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் உயிரிழந்திருந்தாரு. காங்கிரஸே போராடல, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் தாண்டி இன்னும் குற்றவாளி இதெல்லாம் தான் ஒரு அழுத்தமா மாறுது காங்கிரஸுக்கு. நமக்கு அப்ப கூடுதல் சீட்டு வாங்கி அதான் சொல்றாரு மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள், நீங்க செய்யற நெகட்டிவ் எல்லாம் எங்க மேல வருது. பட் அப்படி வந்து நெகட்டிவும் நிறைய இல்லை. பட் அவங்க என்னன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால காங்கிரஸுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்தா திமுகவுக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் கூடுதல் கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி வரும், நிர்பந்தம் வரும். அதனால வந்து அந்த வகையில் பார்த்தா திமுகவால் 175 சீட் என்பது அவங்க இலக்கா வைத்திருக்காங்க. அந்த எண்ணிக்கையில் போட்டி என்பது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்து. இன்றைய நாளிதழில் ஹிந்துவில் ஒரு தலையங்கம் வந்துருச்சு, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது
ஒருவேளை காங்கிரஸ் இப்போ இந்த சர்ச்சை போயிட்டு இருந்ததுனால அந்த தலையங்கம் ஒருவேளை இந்த பார்கெயின் வந்து காங்கிரஸ்க்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும், உதவும், அவங்களோட நம்பர் ஆஃப் சீட்ஸை இம்ப்ரூவ் பண்ண உதவுமா உதவாதா அப்படின்ற தலைப்பில் தான் அந்த தலையங்கம் இருக்குது. தலையங்கத்தோட சாராம்சமாக சொல்கிறது அப்படின்னு ஒருவேளை அவங்களுக்கு திமுகவோட இருக்கிறது மட்டும்தான் காங்கிரஸ்க்கு ஒரு உசிதமான நல்ல முடிவாக இருக்கும். ஒருவேளை அவங்க வெளியில் வராங்க அப்படின்னா காங்கிரஸ் 2-3 உடையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றத வந்து கூர்மைப்படுத்த முடியாது, அவங்களுக்கான திமுக விட்டு நீங்கள் வெளியே வரும்போது அப்படி அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலையங்கத்தை, இந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கரெக்டான பார்வை தான் அது. ஏன்னா வந்து பாஜக எதிர்ப்புன்றது விஜய்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றது நம்ப முடியாது ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு வந்து காங்கிரஸோடைய முக்கியமான ஒரு யூஎஸ்பி வந்து பாஜக எதிர்ப்பு ஆக்சுவலாக. ஸோ நேஷனல் லெவலில் அவங்க தான் வந்து மைனாரிட்டிகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்குது, பாஜகவை எதிர்க்கிற ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து விஜயை நம்பி போனால் அந்த எதிர்ப்பு இருக்குமான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது வந்து காங்கிரஸ் வந்து பிரிஞ்சிரும், பிளவுபட்டுரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, 2-3 பிளவுபட்டுருன்ற ஒரு விஷயம் இல்லை. அதோட இண்டிகேஷன்ஸ் தெரிஞ்சனால தான் இது கேசி வேணுகோபால் வந்து பண்ணினார் ஆக்சுவலாக. அதை இந்த சமாதானம் இந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து சரிப்படுத்த ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா வந்து அந்த மாதிரியான ஒரு பிளவு வரத்துக்கான ஒரு தோற்றம் தெரிஞ்சிடுது. அதாவது வந்து அந்த 18 எம்எல்ஏக்களோ, அங்கே இருக்கிற 18 எம்எல்ஏக்கள், ஒரு 8 எம்பிக்கள் எல்லாரும் பேசாமல் இருக்காங்க எக்ஸப்ட் மாணிக் தாக்கூர் தவிர. ஆனால் அவர் மட்டும் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் கேட்டால் வந்து என் தொண்டர்களோட கருத்துன்னு சொல்கிறார். ஆனால் அந்த 18 எம்எல்ஏக்கள் போட்டி போடுற ஒரு எம்எல்ஏக்களோ இல்லை இப்போ 8 எம்பிக்கு அவரை தவிர இருக்கிற எம்பிக்களோ அவங்கெல்லாம் வாய மூடின்னு கம்முன்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அதிக சீட் கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு இஷ்யூவாக வச்சுட்டு டிஎம்கே கூட்டணி விட்டு போகிறது நல்லது இல்லைன்னு ஒரு விஷயத்தில் அவங்க இருக்காங்க. நம்ம கேட்டு பார்க்கலாம், கிடச்சதுன்னா பெட்டர்ன்ற அந்த அளவில் இருக்காங்க. அதனால் வந்து இவங்க வந்து ரொம்ப பிடிவாதமாக மேலிடம் சொல்லி தான் நான் பேசுகிறேன்னு சொன்ன பிறகு அப்போது இந்த குரூப்பில் வந்து இந்த ப. சிதம்பரம் அல்லது செல்வ பிறந்தகை போன்றவர்கள் அந்த குரூப்பில் தான் பார்த்திங்கன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம தாவேக்காவுடன் நம்ம போக முடியாது, நம்ம காங்கிரஸ் வந்து ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஒரு பிளவு சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தனால தான் நேற்று கேசி வேணுகோபால் என்ன அந்த அவர் முன்னாடி போட்ட தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டணியை வந்து ஆதரிப்பவர்கள், கூட்டணி கட்சிகளை ஆதரிப்பவர்கள், கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பவர்கள் யாருமே பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது அது 2 பிரிவாக இருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாங்க ஆக்சுவலாக. இப்போ 2 பிரிவாக இருக்கிறது வந்து நாளைக்கு பிளவாக மாறாது அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை திணிச்சிங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இல்லை வெற்றி வந்து திமுகவோட போனால் தான் வெற்றி, விஜயோட போனால் வெற்றி நிச்சயம் இல்லை, அவருக்கான ஓட் பேங்க் என்ன நமக்கு தெரியாத போது அங்கே போகிறதுல அர்த்தம் இல்லை, பாஜக எதிர்ப்பை பற்றி ஒரு தெளிவான பார்வை அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது காங்கிரஸில் வந்து ஏதாவது ஒரு பிளவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதனால தான் வந்து கேசி வேணுகோபால் நேற்று வந்து இதை வந்து சரி பண்ணிட்டு போயிருக்கார். அவர் கார்கேட்டை போய் அவர் செல்வ பிறந்தகையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, சரி பண்ணிட்டு போயிருக்கார். இதெல்லாம் பண்ணுங்க நீங்கள், அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம்னு ராகுல் காந்தி சொல்லி மாணிக் தாக்கூர் பண்ணினார் அப்படின்னா அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காத இருக்கிறது என்ன காமிக்குதுன்னா அவர் வந்து ராகுல் காந்தி சொல்லி தான் பேசியிருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது ஆக்சுவலாக. இது வந்து தான் இன்னும் திமுகவுக்கு கூடுதல் இரிட்டேஷனை கொடுக்குது ஆக்சுவலாக. அதாவது இவ்வளவு தூரம் பேசுகிற ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்காத இந்த கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம பேசின பெரும்பாலான விஷயம் என்னென்னா ஏடிஎம்கேல இருக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் டிஎம்கே கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குன்னு அதை எல்லாமே சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஒரு கடந்த 15-20 நாளில் அதை வந்து கிட்டத்தட்ட வந்து அதை போட்டு இது பண்ணிட்டார், டேமேஜ் பண்ணிட்டார் மாணிக் தாக்கூர். அது வந்து அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி முக்கியமான கட்சியே வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணிட்டார். அது திமுகவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக. அவங்க வந்து வெளியில் பேசலையே தவிர தே ஆர் வெரி இரிட்டேட்டட். என்ன இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த கூட்டணிக்கு இந்த மாதிரியான ஒரு முகத்தை வந்து அவர் கொடுத்துட்டாரு, ஒரு மாதிரி முரண்பாடுகளோடு இந்த கூட்டணி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி முகத்தை கொடுத்துட்டார் அவர். அதனால் வந்து அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு அமிக்கபிளாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்த முடியாதுன்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. இன்னும் திமுக வந்து ஒரு மாதிரி ஒரு அன்செட்டில்டாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் மேலிடம் இப்படி அமைதி காக்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பதட்டத்தை தான் உண்டாக்கியிருக்கு. ஆனால் வந்து அவங்க பிளான் பி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காங்கிரஸே இல்லாட்டியும் பரவாயில்லன்ற அளவுக்கு கூட அவங்க போகிறாங்க. அவங்க காங்கிரஸ் இல்லாட்டியும் காங்கிரஸ் திமுகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் திமுகவுக்கு ஓரளவுக்கு முக்கியம். அது காங்கிரஸ் இருந்தால் பெர்செப்ஷன் வாரில் வந்து அந்த கூட்டணி பலமாக இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றம். காங்கிரஸுக்கு 4.3% ஓட்டு இருக்கலாம் கடைசியாக 2014. அது வேறு விஷயம். ஆனால் காங்கிரஸ் அந்த அணியில் இருக்கும்பொழுது அது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு அணியாகவும் ஒரு பலமுள்ள ஒரு அணியாகவும் காட்சி அளிக்கும், பார்வையில் காட்சி அளிக்குது. அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை ஒரு குட்வில்ல வந்து கொண்டு வரும் ஆக்சுவலாக. காங்கிரஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பலவீனமான தோற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து உண்மையிலேயே பலவீனமாக இருக்கானா திமுக என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய ப்ரோ இன்குபன்சியில் அது பலவீனமாக இல்லை, நாங்கள் வந்து நினச்ச மாதிரி ஓட்டு வாங்குவோம், வின் பண்ணுவோம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் பார்வையில் வந்து அது ஒரு பலவீனமாக தோற்றம் அளிக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக.